Tuesday ni dandam, Wednesday lady, வந்த கண்டம், Thursday ni mokka, Friday ni பொக்க, Saturday Sunday, போட்டு தீர்க்க. எதுவுமே தோணாதப்ப ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்கவையும் சங்கவையும் சொன்னதுக்கு அப்புறம் என்னமோ இருக்குமோன்னு நினைச்சிட்டே சுத்துறது ஒரு மாதிரியா இருக்கு. அதே மாதிரி நிம்மதியும் ஏன் நம்மள பார்க்க வரவே இல்லை. அவளை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லையே. நம்மளை விட்டுட்டு அவ இருக்கவே மாட்டா. அந்த பிளான் போடணும், இந்த பிளான் போடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஏதாவது தொடன்னு பேசிக்கிட்டே தானே இருப்பா. ஆனா இப்ப எங்க ஆளே காணும் அவ. நம்மளா போய் நிம்மதியா பாப்போமா? இல்ல ஒரு மாதிரி இருக்கே. எப்போதுமே கூடவே இருந்துட்டு தொடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்ப ஆதி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. லைலா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல. உன்கிட்ட இதை பத்தி நேர்ல பேசலாமா? ஆனா இது உண்மையா இருந்தா நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. பொய்யா இருந்துட்டா என்ன கலாய்ப்பல. என்னோட எமோஷன்ஸ நீ கிண்டல் பண்ணுவல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஆதி. இது நான் எப்படி உன்கிட்ட வெளிப்படையா பேசுவேன்? நீ எப்போதும் போல இல்லையே. இப்ப வரைக்கும் நீ ஏன் என்ன பார்க்க வரல ஆதி? இல்ல நான் உன்கிட்ட வந்து பேசணும்னு வெயிட் பண்றியா? நான் எங்க போனாலும் என் கூடவே தானே இருப்பேன். இதை இப்ப நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? ஹே நிம்மு டார்லிங். அம்மா வாமா. ஹெடி, நீ ஏன் வயித்துல அடி பிறந்த? எனக்கே டவுட்டா இருக்குடி. ஏமா 25 வருஷம் கழிச்சு இப்பதான் உனக்கு அந்த டவுட் வந்திருக்கா? எனக்கு என்ன தெரியும், நீ தான் சொல்லணும். அட அதுக்கு சொல்லலடி, சும்மா சின்னதா சுடுதண்ணி என் கையில பட்டாலே 4 நாளைக்கு நான் கிச்சன் பக்கம் போய் சமைக்க மாட்டேன். ஆனா நீ தீச்சட்டி எல்லாம் கையில தூக்கி இருக்கியாமே. அதுவும் அந்த போட்டியில நீ வின் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டோனே எனக்கு அந்த நர்ஸ் மேல தாண்டி ஒரே சந்தேகமா இருக்கு. என்னது நர்ஸ் மேலயா? யாருமா? அதாண்டி, எனக்கு லேபர் பார்த்த டாக்டர் கூட ஒரு நர்ஸ் இருந்துச்சே, அது மேலதான் ஒரே சந்தேகமா இருக்கு. புள்ளைகளே எதுவும் மாத்தி வச்சிருச்சோ? சபா இவ்வளவுதானா? அதுக்கு ஏமா எங்கெங்கயோ போற? சும்மா. ஏய் கை எரியலையாடி? ரொம்ப எரிச்சலா இருந்துச்சுமா. அப்புறம் ஆதிதான் மருந்து போட்டு விட்டான். ஆதிதான் எனக்கு மருந்து போட்டு விட்டான். எனக்கு ரொம்ப முடியலன்னு என் கையை பிடிச்சு மருந்து போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டானே. அதெல்லாம் ஒரு வேலை என் மேல வச்சிருக்க காதல்னாலயா? ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆதி உண்மையாவே என்ன ஆதி பாரு, மாப்பிள்ளைக்கு உன் மேல எவ்வளவு பாசம்னு. அம்மா அப்புறம் நாத்தெல்லாம் நட்டியா, சாணிலாம் அள்ளியா? நிம்மதி. ஆமா, இதெல்லாம் யாருக்காகடி செஞ்ச? அம்மாமா எனக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாதம்மா. தெரியாததான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். நான் யாருக்காகவும் செய்யலம்மா. அடியே அதுக்கு ஏண்டி பதட்டப்படுற? நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் நாங்களும் ஒரு காலத்துல பண்ணவங்க தான். ஆனா நான் பண்ணாம ஓப்பி அடிச்சிருவேன். எங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நானும் எங்க அக்காவும் வயலுக்கு போவோம். ஆனா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவேன்? மாங்காய் மரம், கொடுக்காப்புளி மரம், இந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்த்து நல்ல மரத்து மேல ஏறி போய் எல்லாத்தையும் பறிச்சு போட்டு மரத்துக்கு கீழே உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து தின்னுட்டு இருப்பேன். பாவம் எங்க அக்கா தான் எனக்கும் சேர்த்து நாத்தெல்லாம் நட்டுட்டு வருவா. ஆனா நீ இப்ப நாத்தெல்லாம் நட்டியே, அதுல பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சரிம்மா. அப்புறம் பொங்கல் வச்ச போட்டி, தீச்சட்டி போட்டி, ரெண்டுத்துலயும் நீ தான் வின் பண்ணிருக்கல? ஆமாமா. அம்மா நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? என்னடி என்கிட்ட வந்து கேக்குற? அம்மா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்குமா. எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்றியா? என்னடி குழப்பம்? அம்மா உனக்கே நல்லா தெரியும், நீயும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஆமா. சோ நான் டைரக்டாவே கேட்டறேம்மா. அம்மா உனக்கு எங்கயாச்சும் ஆதி என்ன லவ் பண்ற மாதிரி தெரியுதாமா? அம்மா ப்ளீஸ் சொல்லு. என்னோட குழப்பத்துக்கான காரணமே இதுதான். போடிங்க பைத்தியத்துக்கு பிறந்த பைத்தியமே. ஐயோ இன்னும் ஒரு ஃப்ளோர்ல நம்மளே பைத்தியம்னு சொல்லிட்டோம். இவதானே நம்மளுக்கு பிறந்தா? சி நிம்மதி அந்த டயலாக டெலீட் பண்ணிரு. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன். போடி பைத்தியமே. அம்மா ஏமா? ஏண்டி உனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சுடி. இதுக்கப்புறம் அவர் ஒன்ன லவ் பண்ணாம பக்கத்து வீட்டு ஆன்ட்டியவா போய் லவ் பண்ணுவாரு? ஐயோ அம்மா நான் அப்படி கேட்கலமா. நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? அம்மா அது வந்து ஏய் ஏன்டி இப்படி மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா விடு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்ம கல்யாண டேட்டை குறிக்கிறதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். திருவிழாவை முடிச்சுட்டு பெரியாத்தா கிட்ட கல்யாண டேட்டை குறிச்சிட்டு போயிருவோம். உனக்கும் ஆதி தம்பிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. அது வரைக்கும் 2 பேரும் லவ்வர்ஸா என்ஜாய் பண்ணுங்க. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க, அடிக்கடி பாத்துக்கோங்க, பேசிக்கோங்க. உனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணு. அதே மாதிரி அவர்கிட்டயும் மனசு விட்டு ஃப்ரீயா பேசு.
இனிமே உன்னோட லைஃப் பார்ட்னரே அவர் தானடி. அம்மா அது வந்து என்ன 2 பேருக்கும் சண்டையா? சரி இரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அம்மா அம்மா இல்ல. ஏய் இருடி. ஐயோ அம்மா போவாதம்மா அம்மா. ஐயோ அம்மா கிட்ட வர சொல்லிட்டோம். அம்மா போய் ஆதி கிட்ட. அம்மா நான் சொன்னது எதையும் ஆதி கிட்ட சொல்லிராத. ஓகே நான் சொல்ல மாட்டேன். ஐயோ நிம்மதி, நீ ஒரு லூசுடி. அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தா கூட அது சொல்லிருக்காது. எந்த விஷயத்த சொல்லாத பண்ணாதன்னு சொல்றோமோ அதை தானே ஃபர்ஸ்ட் செய்யும். ஐயோ நானே குழப்பத்துல இருக்கேன். இப்ப போய் அம்மா போய் ஆதி கிட்ட நிம்மதி ஃபீல் பண்றவங்கள நினைச்சு என்னென்னமோ சொல்றான்னு சொன்னா. ஐயோ கடவுளே, நான் இப்ப ஆதி ரூமுக்கு போணுமா போக கூடாதா? ஐயோ பயமா இருக்கே. இல்ல இல்ல போக கூடாது. கடவுளே காப்பாத்து. காக்க காக்க கடவுள் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஆதி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கூடாது. எப்போதும் போல ஜாலியா தான் பேசணும். கடவுளே ஆதிக்கிட்ட அம்மா என்ன சொல்ல போறாங்க? ஆதி நம்ம கிட்ட வந்து என்ன சொல்ல போறான்? ஐயோ ஆதி மாப்ள உள்ள வரலாமா? சுடரமா வாங்க உள்ள. சுடரமா எதுக்காக வந்திருக்காங்க? ஒருவேளை நிம்மதி ஏதாவது சொல்லி விட்டுருப்பாளோ? இருக்கலாம். சுடரமா வாங்க. மாப்ள என்னங்க மாப்ள, ரொம்ப பிஸியா? ஆஹா பிஸிலாம் இல்ல சுடரமா. நான் சும்மா அப்படியே படுத்திருந்தேன். ஏதோ மனசு சரியில்லை அதான். உங்களுக்கும் மனசு சரியில்லையா? இப்ப புரிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ளயும் நிம்மதிக்குள்ளயும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதானே? ஐயோ என்ன இவ்ளோ கரெக்டா கேக்குறாங்க? என்ன சொல்றது? சே அப்படிலாம் இல்ல சுடரமா. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் பெத்து வச்சிருக்கேனே ஒண்ணு, அதான் உங்க வருங்கால பொண்டாட்டி அங்க படுத்துக்கிட்டு மனசு சரியில்லைன்னு உட்கார்ந்துருக்கு. நீங்களும் மனசு சரியில்லைன்னு உட்கார்ந்துருக்கீங்களே, அதான் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வேவ்ல தோடிட்டு இருக்குன்னு சொன்னேன். இவ்வளவுதானா? நான் கூட நிம்மதி ஏதோ சொல்லியிருக்காளோ இல்ல வேற யாராவது ஏதோ சொல்லிட்டாங்களோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அப்படியா? நிம்மதி மூட் அவுட்டா இருக்கா? தெரியலையே சுடரமா. மாப்ள நீங்க மத்த மாமியார் மாதிரி சாதாரண மாமியார் மாதிரி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் யார் தெரியும்ல? சுடரம்மா. என்கிட்டலாம் வாலாட்டவே முடியாது. உங்க மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? நிறைய வித்தையெல்லாம் கத்து வச்சிருப்பீங்க போலயே. அப்ப என் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு. ஐயோ என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா பசுக்குன்னு மாப்பிள்ள கேட்டுட்டாரு. எதையாவது சொல்லி விடுவோம். இவர் என்ன நினைக்க போறாரு? இவருக்கும் நிம்மதிக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிம்மதியை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. அதையே சொல்லி விடுவோம். காசா பணமா? கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. நீங்க நிம்மதியை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் அவ என்ன பார்க்க வரல? அவ இப்ப அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? ஒருவேளை நம்ம போய் அவளை பார்க்கலாமா? இதுதானே உங்க மனசுக்குள்ளயும் உங்க மண்டைக்குள்ளயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்ன இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றது? மாப்ள இப்ப கூட நீங்க என்ன நினைச்சீங்கன்னு நான் சொல்லிட்டா? ஐயோ என்ன இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம இதுக்கு என்ன சொல்றது? அப்படிதானே யோசிச்சீங்க? ஆத்தி மா, என்னம்மா நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றீங்க? அதுவும் என் மூஞ்ச பார்த்தே. பின்ன நிம்மதியை பத்தி தான் நினைக்கிறீங்கன்னு சொன்னோனே உங்க மூஞ்சி மாறிடுச்சு. அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க அதை தான் நினைக்கிறீங்கன்னு. அடுத்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன இவங்க மனசுக்குள்ள நினைச்சது அப்படியே சொல்றாங்கன்னு தானே நினைப்பாங்க. இது கூட தெரியல. முட்டாள் மாப்பிளையா இருக்காரு. மாப்பிள நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நாசாலெல்லாம் சேர சொல்லி கார் அடுப்பிலாம் என்ன கூப்பிட்டாங்க மாப்பிள. அங்க மட்டும் போய் சேர்ந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க மாப்பிள. இவங்க எல்லாம் என்ன ராக்கெட் எடுத்துட்டு நிலாக்கு தான் போறாங்க. ஆனா நானு ராக்கெட் எடுத்துட்டு சோலார் சிஸ்டமே ஒரு கலக்கு கலப்பிருப்பேன். வீனஸ், சாட்டர்ன், நெப்டியூன், ப்ளூட்டோன்னு எல்லாத்துலயும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருப்பேன் மாப்பிள. ஹோ அப்படியே நீங்க போல? எல்லாம் அந்த பாலா போன லவ்னால வந்தது மாப்பிள. உங்க மாமனாரு நானும் லவ் மேரேஜ் தான் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். அந்த ஆளை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு பேசாம விண்வெளிக்கு ஓடி போயிருந்திருக்கலாம். நல்லாவாது இருந்திருப்பேன். என்னத்த சொல்ல, இந்த லவ் இருக்கே, இந்த லவ் சரியான நேரத்துல வந்து தொலையாது. ஆனா அது வந்து தொலைச்சிருச்சு, அப்புறம் நம்ம நாசமா போக வேண்டியதுதான். ஆமா நீங்க சொல்றது சரிதான். சரிங்க மாப்பிள, நான் வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களை நிம்மதி கூப்பிட்டா வாங்க, வந்து என்னன்னு கேளுங்க. என்னது? நிம்மதி கூப்பிட்டாளா? இத நீங்க சொல்லவே இல்ல. அதான் சொன்னனே. எப்போ? இப்போ வந்தோனே சொல்லிருக்கலாம்ல. ஏன் மாப்பிள பதறீங்க? அவன் இந்த நாட்டோட சிஎம்மா? வெளிய உங்களுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிருக்கான்னு சொன்னோனே நீங்க ஓடி போறதுக்கு? ஐயோ இல்ல, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உங்களுக்கு புரியவே வேணாம். நான் போய் நிம்மதியை பார்த்துட்டு வரேன். வெயிட் வெயிட் வெயிட், அப்படியெல்லாம் இவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன். உங்க 2 பேருக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்க தான் பெரிய விஞ்ஞானி ஆச்சே. நாசாக்குள்ள உங்களை கார் அனுப்பி கூப்பிட்டாங்களே. என் மூஞ்ச பார்த்தே சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்தி நம்ம பண்ற ஃப்ராட் தனத்தை மாப்பிள கண்டுபிடிச்சிட்டாரோ? மாப்பிள
காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால என் மூளை கொஞ்சம் ஏசி போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எந்திரிச்சோனே நீங்க என்ன நினைச்சீங்க நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நல்ல சமாளிங்க. இப்போ நான் போலாமா? வேற வழி ஆ? இல்ல இதுதான் வழின்னு சொன்னேன். எங்களுக்கும் தெரியும். சரிங்க மாப்ள, போங்க. இங்க பாருங்க, ஒட்டு கேப்பீங்களா? கேக்கட்டா வேணாமா? மாமியாரே. மாப்ள, கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன், போயிட்டு வாங்க. அந்த பயம் இருக்கணும். பயந்துட்டேன் மாப்ள, சத்தியமா பயந்துட்டேன். ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். நீங்க வந்து என்ன கூல் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். இதுக்கப்புறம் எப்ப டென்ஷன்ல இருந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவேன். சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.